கவிஞர். தினம் ஒரு கவிஞர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனாரோட இயற்பெயர் வே. ராமலிங்கம். ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டம். பெற்றோர் வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள். காலம் 19/10/1888 முதல் 24/8/1972. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கம். தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருப்பாரு. நடுவண் அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது அவரை. காந்திய கவிஞர், அதாவது காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். இவருடைய இதழ் லோகமித்திரன். நாமக்கல் கவிஞர் எழுதிய சுயசரிதை என் கதை. சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பணியாற்றினார். 1932 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். பாரதியாரால் பலே பாண்டியா, நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்ட பெற்றவர். முத்தமிழிலும் ஓவியங்களிலும் வல்லவர். முதலாக வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் ஓவியம் வரைந்து தங்கப்பதக்கம் வென்றவர். நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள்: மலைக்கள்ளன் நாவல், பிரார்த்தனை கவிதை, என் கதை சுயசரிதம், அவனும் அவளும் கவிதை, இலக்கிய இன்பம், கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசைத்தமிழ், தமிழ்தேர், தாமரைக்கண்ணி, கற்பகவல்லி, காதல் திருமணம், சங்கொலி கவிதை, மாமன் மகள் நாடகம், சரவணை சுந்தரம் நாடகம், கம்பனும் வால்மீகியும், திருக்குறளும் பரிமேலழகரும், காந்தி அஞ்சலி, தமிழன் இதயம், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இவரது சிறப்பு பெயர்கள்: நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், ஆட்சி மொழி கவிஞர், காங்கிரஸ் புலவர், புலவர் விஜயராகவ ஆச்சாரியா. பணி: தொடக்கப்பள்ளி ஆசிரியர், 3 மாதம் பணியாற்றினார். படைப்புகள்: இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. பாடல் வரிகள்: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவீர். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது எல்லாமே அவருடைய பாடல் வரிகள் தான். தமிழ்நாடு அரசு இவருக்கு செய்த சிறப்புகள்: தமிழ்நாடு அரசு இவரது நினைவில்லத்தை நாமக்கல்லில் நிறுவியுள்ளது. தலைமை செயலகத்தின் 10 மாடி கட்டிடத்திற்கு தமிழக அரசு இவருடைய பெயரை சூட்டியுள்ளது. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. ராஜாஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.